இந்த வீடியோவில் நம்ம வந்து கலர்ஃபுல் கிளிப் ஸ்டோனை வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் இப்போது ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண மாதிரி தான் இந்த கிளிப் ஸ்டோன் வரும். இதுலேயுமே நம்மளுக்கு ஹோல்ஸ் 2 பக்கமும் ஹோல்ஸ் இருக்கும். இதில் நம்மளுக்கு 3 இடத்துல நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி, இதனால் நீளமாக இருக்கலாம் ஓவல் ஷேப்பில் 3 இடத்துல ஸ்டிச் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஹோல் கொடுத்துருப்பாங்க. நம்மளும் 3 இடத்துலையுமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஹோலில் நீடில் உள்ளே விட்டு அந்த ஹோல்லேருந்து எடுத்து அப்புறம் அது பக்கத்துலேயே நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். அப்புறமா நம்ம நீடில் கீழே இருந்து நீடிலையும் த்ரெட்டையும் மேலே இழுத்து அதுக்கப்புறம் உள்ள ஹோல்ஸில் நம்ம கொடுத்து 2வது நீடில் கீழே இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே எடுத்து இன்னொரு ஹோல்ஸ் உண்டு. இதே மாதிரி நம்மளுக்கு 3 ஹோல்ஸு இந்த ஓவல் ஷேப் கலர்ஃபுல் கிளிப் ஸ்டோனில் இருக்கும். நம்ம அப்படி கொடுத்துட்டு இந்த கிளிப் ஸ்டோனை சுற்றி நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு கிளிப் ஸ்டோனையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். மொத்தமாக நம்ம வந்து எல்லா கிளிப் ஸ்டோனையும் வச்சு ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. இந்த ஓவல் ஷேப்பு கிளிப் ஸ்டோனை சுற்றி தான் நம்ம எல்லாமே கொடுக்க போகிறோம். பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. பக்கத்தில் நம்ம வந்து இந்த கிளிப் ஸ்டோனை சுற்றியே நம்ம வந்து பக்கத்தில் ஒட்டி நம்ம வந்து இதுக்கு மட்டும் நீடில் எடுக்கக்கூடாது. கீழேருந்து கொஞ்சம் தள்ளி எடுக்கும்போது தான் அந்த கிளிப் ஸ்டோன் நல்லா நேராக இருக்கும். இல்லைன்னா மேலே வர மாதிரி இருக்கும். இந்த